கோயில தன்னோட சொந்தத்துல 2 லட்சம் அந்த கோயில என்னங்க பாத்துருங்க. அந்த முட்டாய் எடுத்துக்கிட்டேன். கல்வெட்டு எடுத்து கொடுக்காம கல்வெட்டு வந்து கொடுக்காம இந்த ஒரே தண்ணி பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். கடுமையான தண்ணி பிரச்சனை. இன்னைக்கு வேலைகளை சாதாரண ஒரு பில்டிங் வச்சா பண்ணிட்டு இருக்காங்க. மழை நிறைய அந்த 4 லட்சம் சொந்தக்கால முடிச்சு கொடுத்தாங்க. 2வது பஞ்சாயத்துல நம்ம செய்யறேன் உடனே அந்த காலேஜை கொடுத்து அங்க இருந்து வேணுமோதான் நம்ம லைன் போட்டு இங்க எல்லாம் ஒதுக்கி போயிருந்து சொல்றீங்க. அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்றீங்க அந்த கொலையை நிறுத்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் நமது பகுதியில் இருக்கக்கூடிய இது போன்ற கட்டடங்கள் இடியக்கூடிய நிலை இருந்தாலும் சரி, ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர் காலநிலை வெளியே அதிகமாக வந்து போய் பாதிக்கப்படுவதற்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் கடிதம் முடிக்கிறோம், நேரடியாக சொல்லிக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசுகிறோம். ஆகவே இந்த நடவடிக்கை அடுத்த மழை பொழுது இருக்காது என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதேபோல் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் 3 கோரிக்கை வைக்கிறார். அடுத்த ஆண்டு வரும்பொழுது இந்த நிதியை 3 கோரிக்கை நிதியை இந்த ஆண்டு நிதி விடுவிட்டது. அடுத்த ஆண்டு வரும்பொழுது இந்த நிதியை கொடுத்து இவர்களுடைய பணிகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணிகளாக இருக்க வேண்டும். அதே போல் தம்பி மகாராஜா அவர்கள் இந்த கவுன்சிலில் இருக்கிறார்கள். சில விதிகள் அவர்கள்